அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல்ல நம்ம பார்க்க போறது செக்ஷன் 6 சூட் பை பர்சன் டிஸ்போசஸ்ட் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் டிஸ்போசஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே அவங்க பொசிஷனில் இருந்திருப்பாங்க, அவங்கள வெளியில் அனுப்புறது அப்படிங்கிறதான் டிஸ்பொசிஷன் அப்படிங்கிறதோடைய அர்த்தம். ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துட்டோம். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏற்கனவே ஒருத்தவங்க பொசிஷனில் இருந்திருப்பாங்க, அவங்கள வெளியில் அனுப்பிட்டான் அப்படின்னா, இப்போ லேண்ட்லார்ட் டெனண்ட்டை வெளியில் அனுப்பிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல திரும்ப நான் அந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி டெனண்ட் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் பொசிஷன் மூலயமா அவர் கேட்கலாம். ஓகே, இதுதான் கான்செப்டு. இது எப்படிப்பட்ட டிஸ்பொசிஷனாக இருந்திருக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய கன்சர்ன்ட்டே இல்லாமல், அதாவது அந்த டெனண்ட்டோடைய கன்சர்ன்ட்டே இல்லாமல் அவங்கள கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸிபிளாக வெளியில் அனுப்பிச்சிருக்கணும். இது இதில் எந்த விதமான சட்ட ரீதியான முறையும் அவங்க கையாண்டிருக்கக்கூடாது. சட்ட ரீதியான முறைனா என்னது? கோர்ட் மூலயமா போய் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் ஆகி அதன் மூலயமா இவங்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவை ஃபாலோ பண்ணாமல் கட்டாயப்படுத்தி ஒரு நபரை, ஆல்ரெடி பொசிஷனில் இருந்த அந்த நபரை வெளியில் அனுப்புறது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணலான்னா, செக்ஷன் 6 பயன்படுத்தி நான் ஏற்கனவே இந்த இடத்துல அனுபவத்தில் இருந்தேன், என்னை கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸிபிளாக வெளியில் அனுப்பிச்சிட்டாரு, அதனால் நான் இந்த வழக்கு போடுறேன்னு சொல்லி செக்ஷன் 6க்கு கீழே ரீபொசிஷன், ஏற்கனவே இருந்த பொசிஷனை திரும்ப மீட்டு கொடுக்கறதுக்காக ரெக்கவரி ஆஃப் பொசிஷனை சூட்டை போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நம்மளுக்கு டைட்டில் இருக்கணுமா, இதில் அவர் உரிமையாளராக இருக்கணுமானா உரிமையாளராக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் அவருக்கு பொசசரி ரைட், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரியான பேசிஸில் உள்ளவங்கலாம் ரெண்ட் கொடுத்து தங்குறாங்க, அந்த மாதிரி ரைட்ஃபுல் பொசிஷன் கீழே வர்றவங்கலாம் இதில் இருக்கணுமானா அதில் இருக்கவங்கலாம் இதில் இருக்க வேண்டியது கிடையாது. பொசசரி ரைட் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இங்கே கிடையாது, டைட்டில் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஏற்கனவே அந்த இடத்துல அனுபவம் செஞ்சேன் அப்படிங்கிறத அவங்க நிரூபித்தால் மட்டுமே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மாதிரி ஏற்கனவே நான் அனுபவத்தில் இருந்தேன், அதனால் நான் தான் மறுபடியும் அனுபவத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க வழக்கு போட்டு அதன் மூலயமா அவங்க ரீபொசிஷன் வாங்கிட்டாங்கன்னா, அப்போ எப்படி தான் ஒரு லேண்ட்லார்ட் ஒரு டெனண்ட்டை வெளியில் அனுப்ப முடியும் அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வரலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆக்ட் தான் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட். அதே போல் தமிழ்நாடு லேண்ட்லார்ட் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆக்ட். இது இல்லாமல் இந்த ஆக்ட்லேயே செக்ஷன் 5ல் சொல்லியிருப்பாங்க, ஒரு நபருக்கு டைட்டில் இருக்குனாலோ பொசசரி ரைட் இருக்குனாலோ அவங்க நான் இந்த ப்ராப்பர்ட்டியில் அனுபவம் செய்யணும்னு சொல்லி ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் மூலயமா கேஸ் போட்டு திரும்ப அவங்க அந்த இடத்துல பொசிஷனுக்கு போயிடலாம், சுவாதீனம் செய்ய உரிமை பெற்றுடலாம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அந்த விஷயத்தை இந்த இந்த செக்ஷன் 6 எந்த விதத்துலையுமே பாதிக்காது அப்படிங்கிறத இங்கே சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ ஒரு லேண்ட்லார்டோடைய உரிமையை பறிக்கிற மாதிரி இது கிடையாது, ஆனால் ஒரு டெனண்ட்டோடைய உரிமையை பாதிக்காத அளவுக்கு தடுக்கக்கூடியது தான் இந்த செக்ஷன் 6. இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் சப் கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லிமிட்டேஷன் பீரியட் எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லிமிட்டேஷன் பீரியட் எவ்வளோனா 6 months தான் நம்ம இந்த செக்ஷன் 6 பயன்படுத்தி கேஸ் போட முடியும். ஸோ அப்போ எந்த டைமில் அந்த நபர் வெளியில் அனுப்புகிறாரோ அந்த நாளில் இருந்து 6 மாதத்துக்குள்ளார நம்ம கேஸ் போடணும். இதுதான் 2A. 2B என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம வழக்கு போட முடியுமானா வழக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல நம்ம அனுபவிச்சுட்டு வரோம், அது ஒரு கவர்மெண்ட் இடம், ஒரு புறம்போக்கு நிலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இப்போ கவர்மெண்ட் லேண்ட் அக்வசிஷன் மூலயமா அந்த இடத்த எடுத்துக்கிறாங்க, ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த இடத்துல நம்ம கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாகவே வழக்கு தொடுக்க முடியுமானா தொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சப் கிளாஸ் பி. சரி, அப்போது அதில் டைட்டில் எனக்கு இருக்குது, அந்த சொத்து ஏன் சொத்து, அது புறம்போக்கு நிலம் கிடையாது, இந்த இடத்துல நான் வழக்கு போட முடியுமா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேணால் போடலாம். ஸோ அதை செக்ஷன் 5க்கு கீழே நம்ம போட்டு வாங்கிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டையும் எக்ஸ்ட்ராவாக நம்ம தெரிஞ்சுப்போம். பொதுவாக செக்ஷன் 6க்கு கீழே கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வழக்கு போட முடியாது, ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு டைட்டிலோ பொசசரி ரைட்டோ இருக்காது. ஆனால்
சப்போஸ் எனக்கு அந்த இடத்துல டைட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகலாம், செக்ஷன் 5 பயன்படுத்தி அதன் மூலயமா நம்ம பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த லிமிட்டேஷன் பீரியடை பேஸ் பண்ணி ஒரு முக்கியமான கேஸ் நம்ம பார்க்கலாம். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் விசஸ் KM கிருஷ்ணய்யா 1998 வால்யூம் 3 SEC 331. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 6 months தானே டைம் பீரியட் சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் லிமிட்டேஷன் ஆக்டில் ஆர்டிக்கல் 64 படியும். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்ஷன் 6 சப்கிளாஸ் 2ல் இருக்கக்கூடிய சப்செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய சப்கிளாஸ் 7லையும் இதே தான் சொல்லியிருப்பாங்க. 6 மாதம் தான் டைம் பீரியட். எப்போ அவங்க வெளியில் அகற்றப்படுறாங்களோ அன்னையில் இருந்து 6 மாதம் வரைக்கும் தான் அவங்க செக்ஷன் 6க்கு கீழே வழக்கு போட முடியும்னு நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரி, அது வரைக்கும் அவங்க போடவே இல்லைன்னா திரும்ப போட முடியாது. ஸோ 6 months தான் அவங்களுக்கு டைம் பீரியட். அதுக்குள்ளார ரெக்கவரி ஆஃப் பொசிஷனுக்காக செக்ஷன் 6க்கு கீழே வழக்கு போடணும் அப்படிங்கிறத தான் இந்த வழக்கில் சொல்லியிருப்பாங்க. இதில் சில பிரின்சிபல்ஸு சொல்லியிருப்பாங்க. நம்ம அந்த கேஸை வந்து டீட்டெயிலாக படித்து பார்த்தோம்னா தான் இன்னும் கிளியராக புரியும். ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்ட் 6 மாதத்துக்குள்ளார ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்டு ஒரு நபர் செக்ஷன் 6க்கு கீழே வழக்கு போட்டுருணும். எப்போ அப்படின்னா அவருக்கு ப்ரீவியஸ் பொசிஷன் இருந்தால் அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து சப்கிளாஸ் 3 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அப்பீல் இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படின்னும் ரிவ்யூவும் இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அப்போ ரிவிஷன் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு ரிவிஷன் இருக்கும். ஆஸ் பர் செக்ஷன் 115 ஆஃப் CPC படி நம்ம வந்து ரிவிஷன் பண்ணலாம். சரி, என்ன ஆர்டர் கீழே அப்பீல் போடலான்னா ஆர்டர் 43 ரூல் 1க்கு கீழே செக்ஷன் வந்து செக்ஷன் 96 கீழே. ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 114க்கு கீழே நம்ம ரிவ்யூ போடலாம். ஆனால் இந்த செக்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்பீலோ ரிவ்யூவோ போட முடியாது. ஒன்லி ரிவிஷன் மட்டும்தான் இங்கே அப்ளை ஆகும். இதை சொல்லக்கூடிய கேஸில் வந்து மனோகரன் விசஸ் வள்ளி 2004 3 CTC 218 SC. இன்னொரு ஈக்குவலன்ட் சைட்டேஷனும் நான் சொல்கிறேன் 2019 3 MWN. இந்த கேஸில் அப்பீலோ ரிவ்யூவோ செக்ஷன் 6க்கு கீழே போக முடியாது. ஒன்லி ரிவிஷன் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணும்போது அப்பீல் ரிவ்யூ இங்கே கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ரிவிஷன் இருக்குன்ற வேர்டை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ரிவிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ்லாம் மூலயமாவும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். செக்ஷன் 6க்கு கீழே எதை போட முடியும் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்பீலு, ரிவ்யூவு, ரிவிஷன், நன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் என்ன தோணும், இது 3மே போட முடியாது, நன் தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். பட் ஆனால் ஆன்சர் வந்து ரிவிஷன். ஸோ ரிவிஷன் வந்து நம்ம செக்ஷன் 6க்கு கீழே ஒரு ஆர்டரோ டிகிரியோ பாஸ் ஆகிட்ட பிறகு அதுக்கு நம்ம ரிவிஷன் போடலாம். அப்பீலோ ரிவ்யூவோ போட முடியாது. சப்கிளாஸ் 4 Nothing in this section shall bar any person from suing to establish his title to such property and to recover possession thereof. செக்ஷன் 6க்கு கீழே ஒரு நபர் வந்து ஆல்ரெடி பொசிஷனில் இருக்காங்க, அவங்கள வந்து வெளியேற்ற செய்கிறாங்க. ஸோ அந்த நபர் வந்து 6 மாதத்துக்குள்ளார வழக்கு போடலை அப்படின்னும் பொழுது அவங்க செக்ஷன் 6க்கு கீழே போடல, அதனால் அவங்க டைட்டில் இருந்தும் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வர முடியுமானா கிடையாது. டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே நம்மளுக்கு செக்ஷன் 5க்கு கீழே வழக்கு போடுறதுக்கான அதிகாரம் இருக்குது. செக்ஷன் 6 ப்ரீவியஸ் பொசிஷனில் இருந்து அவங்களுக்கு டைட்டில்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அது செக்ஷன் 5க்கு கீழே அவங்க 12 வருஷம் வரைக்கும் சூட் போடுறதை எந்த விதத்துலையுமே தடை செய்யாது அப்படிங்கிறது தான் இந்த சப்செக்ஷன் 4ல் சொல்லியிருப்பாங்க. இதை சஞ்சய் குமார் பாண்டே அண்ட் அதர்ஸ் விசஸ் குலாபா ஷேக் அண்ட் அதர்ஸ் 2004 4 SEC 644. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 5க்கு கீழே அவங்களுக்கு டைட்டில் இருக்குது அப்படின்னா அவங்க ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் சூட்டை செக்ஷன் 5க்கு கீழே போடலாம். ஸோ அதன் மூலயமா ஒரு லேண்ட்லார்ட் வந்து ஒரு டெனண்ட்டை அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வெக்கேட் பண்ணுறதுக்கான அதிகாரம் வழங்கப்படுது. இதில் ரெஸ்ஜுடிகேட் அப்ளை ஆகுமானா அப்ளை ஆகாது. ஏன் அப்ளை ஆகாது அப்படின்னா இப்போ ஒரு டெனண்ட் இருக்காங்க, அந்த டெனண்ட் வந்து ப்ரீவியஸ் பொசிஷனை வச்சு ஒரு சூட் போடுறாங்க.
நான் வந்து இந்த அனுபவிச்சுட்டு வரேன் இவ்வளோ நாளாக டெனண்ட்டாக. திடீர்னு என்னை வந்து லேண்ட்லார்டு இந்த இடத்த விட்டு போகணும் ஃபோர்ஸிபிளாக என்னை டிஸ்போசஸ் பண்ணிட்டாரு. ஸோ நான் இப்போ வந்து செக்ஷன் 6க்கு கீழே சூட் போடுறேன்னு சொல்லி ஒரு சூட்டை வந்து டெனண்ட் போடுறாரு. இதை எதிர்த்து லேண்ட்லார்டு வந்து செக்ஷன் 5 பயன்படுத்தி எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் டைட்டில் இருக்குது, நான் ப்ராப்பரான நோட்டீஸ் கொடுத்து ஆஸ் பர் லா தான் அவரை வந்து வெளியில் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் டெனண்ட்டை வெக்கேட் பண்ணுறதுக்கான உரிமை செக்ஷன் 5க்கு கீழே இருக்குது. அதை வந்து இந்த செக்ஷன் 6 எந்த விதத்துலையும் பாதிக்காது. இந்த இடத்துல 2 வழக்காக இருந்தாலும் சேம் பர்சன்ஸ் பட் ஆனால் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் மேட்டர். இவர் வந்து திரும்ப ரீபொசிஷன் தான் கேட்குறாங்க, ப்ரேயர் வந்து ரீபொசிஷன் தான் கேட்குறாங்க. ஆனால் இவர் டைட்டில் பேஸ் பண்ணி கேட்குறாரு, இவர் ப்ரீவியஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி கேட்குறாரு. ஸோ ப்ரீவியஸ் பொசிஷனை பேஸ் பண்ணி ஒரு சூட்டை போட்டு அவர் திரும்ப அந்த இடத்துல பொசிஷன் போயிட்டாருன்ற காரணத்தினால லேண்ட்லார்டு வந்து டைட்டிலை பேஸ் பண்ணி as per லாவை ஒரு டெனண்ட்டை வெக்கேட் பண்ண சொல்லி கேட்க முடியுமானா முடியும். அப்போ இந்த இடத்துல ரெஸ்டிடிகேட்டை அப்ளை ஆகாது. சரி, ஆர்டர் 2 ரூல் 2 இது என்ன சொல்லுது? ஆர்டர் 2 ரூல் 2ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பிளெயின்டிஃப் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு, ஒரு கிளைமை வைக்கிறாரு அப்படின்னா அதில் முழுமையாக கேட்டுறணும். அதன் பிறகு அந்த கிளைமை கேட்கக்கூடாது. ஸோ அந்த கிளைமை வந்து இன்டென்ஷனே இல்லாமல் அவர் ஒமிட் பண்ணியிருந்தாலுமே கூட அவர் வந்து தனி சூட்டை போட்டு அதுக்கான பெனிஃபிட்டை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இந்த இடத்துல டெனண்ட் வந்து ஒரு சூட்டு போடுறாரு, லேண்ட்லார்டு வந்து ஒரு சூட்டு போடுறாரு. ஸோ இந்த 2 பேருமே வந்து வெவ்வேறு சூட் போட்டாலுமே வந்து அது இந்த ஆர்டர் 2 ரூல் 2 படி அவங்க கிளைமை விட்டுட்டாங்க, ஸோ அதனால் அவங்க கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த வந்து பார் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெஸ்டிடிகேட்டாவும் இங்கே அப்ளை ஆகாது. அதே போல் ஆர்டர் 2 ரூல் 2 படி இந்த வழக்கு 2 வழக்கு போடுறது வந்து பார் பண்ணாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கோர்ட் ஃபீஸ் வந்து இந்த செக்ஷன் கீழே நம்ம என்ன ஃபைல் பண்ணோம்னா செக்ஷன் 29க்கு கீழே நம்ம கோர்ட் ஃபீஸ், தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் வேல்யூவேஷன் ஆக்ட் கீழே நம்ம வந்து கோர்ட் ஃபீ பே பண்ணணும். டிகிரி வந்து ஆர்டர் 20 ரூல் 9 கீழே டிகிரி வழங்கப்படும். இதை செயல்படுத்த சொல்லி எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் வந்து ஆர்டர் 21 ரூல் 35 கீழே நம்ம சூட் போட்டு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி கேட்கலாம். அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கேஸு. ஸோ இந்த கேஸை எழுதாமல் எந்த ஒரு ரெக்கவரி ஆஃப் பொசஷன் சூட்டாக இருக்கட்டும், இன்ஜெக்ஷன் சூட்டாக இருக்கட்டும், டிக்ளரேஷன் சூட்டாக இருக்கட்டும், இது எழுதாமல் நம்ம வந்து அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்கை இருக்கவே கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேஸு அனதுலா சுதாகர் விசஸ் புச்சி ரெட்டி, AIR 2008 SC 2003. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்கிட்ட ஃபஸ்ட்டு பொசஷன் இல்லையா, அப்போ ஃபஸ்ட்டு பொசஷனை வந்து ரெக்கவரி ஆஃப் பொசஷன் கேட்டு தான் நீ சூட்டு போடணும். உன்கிட்ட டைட்டில் பிரச்சனையா, அப்போ நீ வந்து டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் பொசஷன் கேட்டு தான் நீ சூட்டு போடணும். நீ பாட்டுக்கு வெறும் பேர் இன்ஜெக்ஷனை மட்டும் கேட்டு சூட் போட முடியாது. அப்படி போடக்கூடிய சூட்டு வந்து மெயின்டெனபிள் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டு போட்டிருப்பாங்க, அது வந்து ஒரு வேக்கன்ட் சைட்டாக இருக்கும். ஸோ வேக்கன்ட் சைட்டாக இருக்கும் பொழுது அதில் பொசிஷன் யார் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல டைட்டில் யார்கிட்ட கரெக்டாக வந்திருக்குதா, உண்மையான ஓனர்கிட்ட இருந்தால் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி வெரிஃபை பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட ப்ரேயரை நம்ம கேட்கணும்? டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் ப்ளஸ் இன்ஜெக்ஷன், இப்படி தான் நம்ம வந்து சூட் வந்து போட்டிருக்கணும். ஏன்னா பொசிஷன் வந்து 2 பேருமே என்கிட்ட இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் அவங்க 2 பேர்கிட்டையும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைட்டில் வச்சு தான், டைட்டில் அவங்களுக்கு ப்ராப்பராக வந்திருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால் நம்ம ஒரு சூட்டு போடுறோன்னா கண்டிப்பாக அதில் ஒன்று பொசிஷன் இல்லைன்னா ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் அண்ட் இன்ஜெக்ஷன்னு கேட்கணும். சப்போஸ் அதில் டைட்டிலே பிரச்சனைனா டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் அண்ட் பொசிஷன் ஆர் டைட்டில் அண்ட் இன்ஜெக்ஷன் அப்படி தான் கேட்கணுமே தவிர்த்து வெறும் பேர் இன்ஜெக்ஷன் சூட்டு நம்ம போடக்கூடாது. அப்படி போடக்கூடிய சூட் வந்து மெயின்டெனபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பொசசரி சூட் அப்படிங்கிறது இந்த இடத்துல எப்படி பேஸ் பண்ணி வரும்? அங்கே பொசிஷன் இல்லைன்னா ரெக்கவரி ஆஃப் பொசிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம சூட்டு போடணும். ஸோ பொசசரி சூட் எப்போ வரும் எப்போ வராது அப்படிங்கிறத இந்த கேஸில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேஸ் நீங்கள் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் பேஸ் பண்ணி வந்த கேஸ் லாவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் பேஸ் பண்ணி ஒரு சூட் வந்திருக்குன்னா இந்த கேஸில் ரெக்கவரி ஆஃப் பொசிஷனுக்காக 2 பேருமே பொசிஷன் வேக்கன்ட் சைட்டில் இருக்குன்ட்டாங்க. அந்த இடத்துல டைட்டிலை வச்சு தான் டிசைட் பண்ணாங்க. டைட்டில் வந்து டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டிலோட தான் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட் போடணும்னு சொல்லி இந்த கேஸில் டிசைட் பண்ணாங்க.
அது மாதிரி ரெக்கவரி ஆஃப் பொசஷன் அப்படிங்கிறது பொசஷன் எப்படி டிசைட் பண்ணப்பட்டிருக்கு, டைட்டிலை வச்சு தான் டிசைட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் ரிலேட் பண்ணி சொல்லலாம். அதே போல் டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில்னா வெறும் இன்ஜெக்ஷன் மட்டும் சூட் போடக்கூடாது, டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டிலோட சேர்த்து தான் போடணும்னு இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேஸையும் ரிலேட் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இன்ஜெக்ஷன் சூட்னா வெறும் பேர் இன்ஜெக்ஷன் மெயின்டைனபிள் ஆகாது. ஸோ நீங்கள் ஒன்று பொசிஷன் இல்லைன்னா ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் கேட்கணும், இல்லை அது வேக்கன்ட் சைட்டாக இருக்குன்னும் பொழுது டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் எப்படி கிளியராக வந்திருக்கான்றதை பார்த்துட்டு தான் பொசிஷன் யார்கிட்ட இருக்குன்றதை டிசைட் பண்ண முடியும்னு இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம போட முடியாது அப்படின்னு இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் 5க்கும் செக்ஷன் 6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் 5 வந்து எதுக்காக போடுவோன்னா, டைட்டிலும் பொசசரி ரைட்டும் இருக்கக்கூடிய அந்த நபர் மட்டும்தான் வழக்கு வந்து செக்ஷன் 5 பயன்படுத்தி போட முடியும். செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆல்ரெடி பொசஷனில் இருந்திருக்கணும், ப்ரீவியஸ் பொசஷன் இருந்திருக்கணும், அவங்களுக்கு டைட்டிலோ பொசசரி ரைட்டோ இருந்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து இதனுடைய செக்ஷன் 5 உடைய லிமிடேஷன் பீரியட் வந்து 12 இயர்ஸ் வரைக்கும். செக்ஷன் 6க்கு வந்து லிமிடேஷன் பீரியட் 6 months வரைக்கும். அடுத்து செக்ஷன் 5க்கு கீழே டைட்டில் ஒரு நபர் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 12 இயர்ஸ் வரைக்கும் தான் டைம் பீரியட். அதுக்கு மேலே போச்சுன்னா அது அட்வர்ஸ் பொசிஷன் ஆகிடும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நோ ரெமடி ஆஃப்டர் 12 இயர்ஸ். ஆனால் செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் 6 மாதம் கழிச்சு அவங்களுக்கு டைட்டில் இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க செக்ஷன் 5 பயன்படுத்தி பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் பொசிஷன் இருந்தது, டைட்டில் சப்போஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்க செக்ஷன் 5 வந்து யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம் 12 இயர்ஸ் வரைக்கும். ஸோ ஆஃப்டர் 6 monthsக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் 12 இயர்ஸ் வரைக்கும் தான் டைம் பீரியட். அதுக்கு மேலே போச்சுன்னா அது அட்வர்ஸ் பொசிஷன் ஆகிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் அப்பீல், ரிவ்யூ இது எல்லாமே உண்டு, ஏன்னா அது ஒரு நார்மல் சூட் மாதிரி தானே. ஆனால் செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் அப்பீலோ ரிவ்யூவோ கிடையாது. ஓகே, செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் டைட்டில் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாகவே சூட் போட முடியும். இது வந்து எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுக்க வேண்டியது. டைட்டில் நம்ம பேரில் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாகவே சூட் போட முடியும். ஆனால் சப்போஸ் டைட்டில் இல்லை, வெறும் ப்ரீவியஸ் பொசிஷன் மட்டும்தான் இருக்குது, அது ஒரு புறம்போக்கு நிலம் அப்படின்னா அந்த இடத்துல கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக சூட் போட முடியாதுன்னு செக்ஷன் 6க்கு கீழே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் ரெஸ் ஜுடிகேட்டாக அப்ளை ஆகும். ஏன் அப்படின்னா ஒரே ப்ரேயருக்காக 2 சூட்டு போடுறாங்கன்னும் போது அது பார் பண்ணும், இது நார்மல் சூட் ப்ரொசீஜர் மாதிரி. ஆனால் செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் இங்கே டெனண்ட் ஒரு சூட் போட்டிருந்தாலும் லேண்ட்லார்டு செக்ஷன் 5 பேஸ் பண்ணி சூட் போடுறத தடுக்காதுன்னு நம்ம 6 சப்கிளாஸ் 4லேயே பார்த்துட்டோம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெஸ் ஜுடிகேட்டாக நாட் அப்ளை. நெக்ஸ்ட்டு கோர்ட் ஃபீ பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 5ல் செக்ஷன் 30க்கு கீழே நம்ம கோர்ட் ஃபீ பே பண்ணணும். செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் கோர்ட் ஃபீ செக்ஷன் 29ல் நம்ம பே பண்ணணும். ஓகே, அடுத்து டிகிரி வந்து செக்ஷன் 5 பொறுத்த வரைக்கும் ஆர்டர் 20 ரூல் 9லேயும் ஆர்டர் 20 ரூல் 12லேயும் டிகிரி பாஸ் பண்ணுவாங்க. இபி வந்து ஆர்டர் 21 ரூல் 35 and 36ல் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்து செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் டிகிரி ஆர்டர் 20 ரூல் 9லேயும், எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் வந்து ஆர்டர் 21 ரூல் 35லேயும் போடுவாங்க. செக்ஷன் 6ஓட ஒரு சின்ன ரீகேப்பு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் பொசிஷன் இருந்தால் மட்டுமே இந்த செக்ஷன் 6 பயன்படுத்தி நம்ம சூட் போட முடியும். அடுத்து வந்து அதில் வந்து இவங்களை வலுக்கட்டாயமாக சட்டத்துக்கு புறம்பாக வெளியில் அனுப்பிச்சிருக்கணும். அவங்க வந்து 6 மாதத்துக்குள்ளார வழக்கு போட்டிருக்கணும். அடுத்து அந்த டைம் பீரியடை பேஸ் பண்ணி திருமலா திருப்பதி கேஸ் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே அப்பீலோ ரிவ்யூவோ கிடையாது, ஆனால் ரிவிஷன் இருக்கும், அதை பேஸ் பண்ணி மனோகரன் vs பள்ளி கேஸ் பார்த்தோம். அடுத்து ஒரு நபர் வந்து செக்ஷன் 6 கீழே 6 மாதம் டைம் பீரியட் முடிஞ்சு டைட்டில் இருக்குது அப்படின்னா செக்ஷன் 5க்கு கீழே அவங்க வழக்கு போடுறத இந்த பிரிவு எந்த வகையிலையும் பாதிக்காது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரெஸ் ஜுடிகேட்டாக இங்கே அப்ளை ஆகாது அப்படின்னும், ஆர்டர் 2 ரூல் 2 படி இந்த விஷயம் பர்டிகுலர் கிளைமை மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் திரும்ப கேட்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஆர்டர் 2 ரூல் 2 வந்து இது பார் பண்ணாது. அடுத்து அடுத்தது வந்து செக்ஷன் 29 கீழே நம்ம கோர்ட் ஃபீ பே பண்ணலாம். டிகிரி வந்து ஆர்டர் 20 ரூல் 9க்கு கீழே டிகிரி பாஸ் பண்ணுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பெட்டிஷன் வந்து
ஆர்டர் 21 ரூல் 35க்கு கீழே போடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனதுல்லா சுதாகர் கேஸ் பார்த்தோம். ஸோ எப்பயுமே பேர் இன்ஜங்ஷன் சூட் வந்து தனியாக கேட்டோம்னா அங்கே மெயின்டைன்